அதிமுகவிற்கு மாற்று திமுக தான் என்று அக்கட்சி தலைவர் கருணாநிதி வெளியிட்ட அறிக்கை விவாதங்களை கிளப்பியுள்ள நிலையில் இது தொடர்பாக நியூஸ் 7 தமிழிடம் அரசியல் பிரமுகர்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் அடங்கிய செய்தி தொகுப்பை தற்போது காண்போம். சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவிற்கும் தங்கள் அணிக்கும் தான் போட்டி என்று மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் கூறி வருகின்றனர். இதுகுறித்து நியூஸ் 7 தமிழிடம் கருத்து தெரிவித்த திராவிட இயக்க தமிழர் பேரவை தலைவர் சுப வீரபாண்டியன், அதிமுகவிற்கு போட்டி தாங்கள்தான் என கூறுபவர்களின் நோக்கம் திமுகவை பின்னுக்கு இழுப்பதாக மட்டுமே இருப்பதாக தெரிவித்தார். இன்றைய அதிமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று உண்மையாக கருதுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் திமுகவுக்கு துணை நின்றிருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் மாற்றாக நாங்கள் புதிய கூட்டணி ஆட்சி உருவாக்குகிறோம் என்றெல்லாம் சொல்லுகிறவர்கள் மறைமுகமாக அதிமுகவுக்கு உதவுகிறார்கள் என்றுதான் பொருள். நாம் ஒன்றும் கூட்டணி ஆட்சிக்கு எதிரானவர்கள் இல்லை. அது கூட்டாட்சியாக, ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட் என்று சொல்லுகிற கூட்டாட்சியாக இருக்குமானால் அது வரவேற்கத்தக்கது. அதிமுகவை பொறுத்தவரை திமுகவை கூட மாற்றாக பார்ப்பதில்லை என்றும் அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்பதால் தாங்கள் இதுபோன்ற விமர்சனங்களை பொருட்படுத்துவதில்லை என்று கூறுகிறார் அதிமுகவை சேர்ந்த தீரன். ஒரு பொதுவான அதிருப்தி என்பது அம்மா அவருடைய ஆட்சியின் மீது இல்லை. ஆகவே தமிழக மக்கள் இந்த 2016 தேர்தலிலே மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு 234 தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்பை வழங்குவார்கள் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. எனவே எங்களுக்கு மாற்றாக அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் கூட்டணியோ அல்லது மற்றவர்களோ ஒருபோதும் இருக்க முடியாது. ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. மாற்றம் மட்டுமே மாறாதது என்ற தத்துவத்தின் அடிப்படையில் நிச்சயம் இம்முறை கடந்த கால தேர்தல் வரலாறுகள் மாற்றி அமைக்கப்படும் என்றும் தேமுதிக மக்கள் நல கூட்டணி இம்முறை நிச்சயம் வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த அருணன். ஆகவே கூட்டணி ஆட்சி வர வேண்டும் என்கிற எண்ணம் இன்றைக்கு இந்த தேர்தலின் போது மேலோங்கி இருக்கிறது. இவற்றையெல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது அதிமுக ஆட்சி ஒழிய வேண்டும். ஆனால் அதனிடத்தில் ஏற்கனவே இருந்த திமுக ஆட்சி வந்துவிடக்கூடாது. இரண்டும் இல்லாத ஒரு புதிய சக்தி, ஒரு கூட்டணி ஆட்சி மலர வேண்டும். அதை தரப்போவது தேமுதிக மக்கள் நல கூட்டணிதான். பலமுனை போட்டி உருவாகி இருப்பது தேர்தல் ஜனநாயகத்தில் ஆரோக்கியமான ஒன்றே என்று கூறும் சமூக ஆர்வலர்கள் அது விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை நோக்கி நகர்ந்தால் அதுவே ஜனநாயகத்தின் மிகப்பெரிய வெற்றி என்று கூறுகின்றனர். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.